angle sum of a polygon. So இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து few questions நம்ம சால்வ் பண்ண போறோம். So part 1 வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா number of sides கொடுத்தாங்கன்னா number of triangles வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அது மேனுவலாவும் எப்படி கால்குலேட் பண்ணனும், அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணனும், அதே மாதிரி angle sum of a polygon இதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம், which is n-2 into 180 degree. So using formula, without using formula, இந்த ரெண்டு மெத்தட்மே நமக்கு வந்து கால்குலேட் பண்ண தெரியும். So இதுவரைக்கும் part 1 வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ क्वेश्चंस வந்து சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ பாலிகான் கொடுத்திருக்காங்க. 16, 19, 25, 30 கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்ட். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், சைட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உங்களோட சைட்ஸ் -2 பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு வந்து கிடைச்சுன்னு நம்ம சொன்னோம். இதே ஃபார்முலால பார்த்தீங்கன்னா which is n-2. ஸோ என்னன்றது உங்களோட சைட்ஸ் -2 பண்ணீங்கன்னா you will get number of triangles. என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து n-2. ஸோ ஃபார்முலா தெரியாதவங்க சிம்பிள் தான். இந்த 16 இதோட -2 பண்ணீங்கன்னா 14. ஸோ 19 -2 பண்ணீங்கன்னா 17. 25 -2 பண்ணீங்கன்னா 23. 30 -2 பண்ணீங்கன்னா 28. ஸோ 16 சைடு பாலிகான் இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் நீங்க அதுல இருந்து எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 14. ஃபார் 19 சைடட் பாலிகான் பார்த்தீங்கன்னா 17 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். 25 சைடட் பாலிகானுக்கு 23 ட்ரையாங்கிள்ஸ். 30 சைடட் பாலிகானுக்கு 28 ட்ரையாங்கிள்ஸ். Next question, find the sum of interior angles of a polygon with 15 sides. So sides அப்படின போது n வந்து கொடுத்திருக்காங்க, which is 15 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து sum of interior angles of a polygon find out பண்ணோம். So அதுக்கு நம்ம ஃபார்முலா இருக்கு, இதுதான் நம்ம பார்த்தோம். S equals n-2 into 80 degree பார்த்தோம். இதான் வந்து ஃபார்முலா. Angle sum of a polygon with n sides. நமக்கு வந்து 15 sides கொடுத்திருக்காங்க. So sum of interior angles of a polygon find out பண்றதுக்கு n-2 into 180 degree. So n என்றது number of sides. So n இருக்க இடத்துல 15 substitute பண்ணுவீங்க. -2 into 180 degree. So s equals 13 into 180 degree. So இது ரெண்டு நீங்க multiply பண்ணீங்கன்னா 2340 degree. So sum of interior angles of a polygon with 15 sides இருந்தது பாத்தீங்கன்னா இதோட angle வந்து 2340 degree. So the angle sum of 15 sided polygon is 2340 degree. So 15 sided polygon அதோட interior angles நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 2340 degree. அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, find the value of x. இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதோட ரிமைனிங் interior angles கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன sided polygon ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். So 1 2 3 4 5. So 5 sided polygon. டோட்டலா வந்து 5 sides இருக்கு. So இந்த क्वेश्चनல வந்து x ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So இதோட இன்டீரியர் ஆங்கிள் ஓட சம் தெரிஞ்சாதான் வந்து உங்களால x ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So இப்போதான் நம்ம பார்த்தோம் இன்டீரியர் சம் அந்த of interior angles. Sum of interior angles of a polygon find out பண்றதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். just a number of sides -2. அதான் n-2. So s equals n-2 பார்த்தோம். n என்றது number of sides. எவ்வளவு sides இருக்கு? 1 2 3 4 5. So 5 -2 into 180 degree போடுவீங்க equals 3 into 180 degree. So இத ரெண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 540 degree. So இதோட இன்டீரியர் ஆங்கிள் நீங்க சம் பண்ணீங்கன்னா 540 degree. இதுல இருந்து வந்து x ஓட இது வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So இது வந்து sum of interior angles of a polygon. இந்த 5 sided polygon ஓட சம் நீங்க பண்ணீங்கன்னா you will get 540 degree. So x plus remaining angle எழுதுங்க 105 degree plus 140 degree plus இங்க இருக்கிற 75 degree plus 130 degree equals எவ்வளோ 540 degree. இதெல்லாம் டோட்டல் சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 540 degree because 5 sided polygon அதோட angle நம்ம இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் which is 540 degree. So x plus இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get 450 degree equals 540 degree. So x equals
540 degree. So the 450 degree and say transpose பண்ணும்போது negative sign ஆகிடும். So minus 450 degree equals 90 degree. So x ஓட value கேட்டிருந்தாங்க, இதோட value பார்த்தீங்கன்னா which is 90 degree. So இதை cross verify பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த sum of interior angles add பண்ணி பாருங்க, you will get 540 degree, which means இந்த 90 degree angle நீங்கள் பண்ணது வந்து கரெக்ட். இப்போ இது வேற ஏதாவது ஆங்கிள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 கிடைக்காது. ஸோ 540 கிடைக்கணும்னா இங்கே 90 இருந்தால் தான் உங்களுக்கு 540 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ பாலிகான் whose இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து 4680 டிகிரி. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ், விச் மீன்ஸ் நீங்கள் n வந்து யூ நீட் டு ஃபைண்ட் அவுட், நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் ஆங்கிள் சம் S வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா எடுத்தீங்கன்னா S தான் வந்துட்டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகான் அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் இருந்து நீங்கள் n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க which is 4680 டிகிரி, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல்ஸ் n minus 2 into 180 டிகிரி. ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலான்னு பாருங்கள். பிகாஸ் நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் வந்து இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த இன்ட்டு 180 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 4680 டிவைட் பை 180 டிகிரி, இது எல்லாமே டிகிரி, ஈக்குவல்ஸ் n minus 2. தென் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது 1 டைம், இது வந்து 26 டைம்ஸ். Therefore 26 equals n minus 2. So இந்த minus 2 transpose பண்ணும்போது 26 plus 2 equals n. Therefore n equals 28. So answer வந்து n equals 28. So number of sides of a polygon whose interior angle sum is 4680 degree பார்த்தீங்கன்னா n வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 sided polygon ஓட interior angle பார்த்தீங்கன்னா which will be 4680 degree. ஸோ சேம் கொஸ்டின் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் சொன்னோம். ஸோ இப்போ நான் 28 சைட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 28 minus 2 பண்ணிங்கன்னா 26 கிடைக்கும். 26 into 180 டிகிரி பண்ணிங்கன்னா 4680 டிகிரி கிடைச்சோம். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி ஆங்கிள் சம் ஆஃப் அ பாலிகான் யூசிங் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.